தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, குமரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டைக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. சிவகங்கை, ராமநாதபுரம், குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தென்னாப்பிரிக்கா செல்கிறார். ஜோகன்னஸ்பர்க் நகரில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடியை வரவேற்று தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் பதாகை வைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் உறுப்பினர்களாக இருக்கும் நாட்டின் தலைவர்கள் பங்கேற்கும் நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அதிபர் பேசியதை சுட்டிக்காட்டி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மாநில அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதித்ததை எதிர்த்து குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு கெடு விதிக்க முடியாது என தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர்கள் முட்டுக்கட்டையாக இருக்காமல் மாநில அரசுகளுடன் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தி வேறுபாடுகளை களைய வேண்டும். ஆளுநர்கள் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது. மாநில அரசின் மசோதாக்களை டெல்லிக்கு அனுப்பும் பணியை மட்டுமே ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் இனியேனும் அரசமைப்பு சட்டத்திற்கு அப்பணியை செவ்வனே செய்வார் என நம்புவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். நெல் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளிடையே பிரதமர் பேசிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் அரங்கேறி இருப்பதாக விமர்சித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பின் சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேகாவினர் மனு அளித்தனர். கார்த்திகை தீபம் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு தினத்திற்கு இடையே அனுமதி கேட்பதால் மாற்று தேதியை வழங்க கோரி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. எக்ஸ் தள சர்ச்சை பதிவு தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரிய ஆதவ் அர்ஜுனாவின் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. காவல்துறை மற்றும் ஆதவ் அர்ஜுனா வாதம் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தீர்ப்பு வழங்குகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை ₹6.10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு முட்டை மொத்த விலையில் ₹6.70 விற்பனையாகிறது. 11 நாட்களாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகள் நிறுத்தம் காரணமாக ₹44 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. முதல்வர் தலையிட்டு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கரூர் மாவட்டம் வெண்ணமலையில் கோயில் நிலத்தில் உள்ள வீடுகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு. அதிகாரிகளை நோக்கி பொதுமக்கள் கல் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணாமலையார் கோயிலில் உண்டியல் வருவாயாக 3,47,00,000 பெறப்பட்டுள்ளது.
104 கிராம் தங்கம், 2.5 கிலோ வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் 3 மருத்துவர்கள் உட்பட 4 பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. கைதான 4 பேருக்கும் 10 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து NIA சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி பங்கீட்டு விவகாரம். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை DK சிவக்குமார் ஆதரவு MLAக்கள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ORS வார்த்தையை உணவுப் பொருளின் பெயராக பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாநிலங்களின் உணவு பாதுகாப்பு ஆணையர்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சலுக்கு மேலும் ஒருவர் பலியாகியுள்ளார். திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த 26 வயது இளம்பெண் உயிரிழந்ததாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சபரிமலை தங்க கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட CPM முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பத்மகுமாருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. கொல்லம் விஜிலன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல் அவீவில் இந்தியா இஸ்ரேல் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான விதிமுறைகள் கையெழுத்தாகியுள்ளது. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான விதிமுறைகள் இதுவரை எந்த நாடுகளும் செய்யாத விஷயங்களை செய்ய உதவும் என இஸ்ரேல் தொழில்துறை அமைச்சர் நிர் பர்கத் தெரிவித்திருக்கிறார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற உலக பாக்ஸிங் போட்டியில் இந்திய வீரர்கள் 9 தங்கப்பதக்கம் வென்று அசத்தினர். பல்வேறு எடை பிரிவுகளில் இந்திய வீராங்கனைகள் அடுத்தடுத்து தங்கம் வென்றனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் விளையாட மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சுப்மன் கில்லுக்கு பதிலாக ரிஷப் பந்த் கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இன்று தொடங்குகிறது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மோதும் போட்டி இந்திய நேரப்படி காலை 7:50 மணிக்கு தொடங்குகிறது. 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் பாலகிருஷ்ணா திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் டாடா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் பயணிக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியை எக்காலத்திலும் யாராலும் பிரிக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக தமிழகத்தில் இதுவரை 95.39% கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கும் பணி நடப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 65 லட்சம் பேரை சேர்க்கும் பணி நடப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை விதிப்படி நடத்த கோரி அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் ஒரே வீட்டில் 360 ஓட்டுகள் உள்ளதாக அதிமுக MP CV சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்படவில்லை, திருப்பி மட்டும்தான் அனுப்பப்பட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார்.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தமிழக அரசு அறிக்கை கொடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் சங்க தலைவர்களின் கருத்துக்களை இன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டறிகிறார். சென்னையில் நேற்று உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சியில் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2வது குற்றவாளியான திருநாவுக்கரசு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்ததை எதிர்த்து தொடர்ந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலத்தில் குழந்தையை தத்தெடுத்து தருவதாக கூறி பணம் பறித்த வழக்கில் தேடப்பட்டவர்களை 70 கிலோமீட்டர் தூரம் போலீசார் துரத்திச் சென்றனர். காவல்துறை பின்தொடர்வதை அறிந்த அதிமுக நிர்வாகி உட்பட 2 சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி டிசம்பர் 29ஆம் தேதி போராட்டம். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி அறிவித்துள்ளார். திருவாரூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. தொழிலாளி சதீஷ்குமாருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் விரைவு மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரம். அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிய பரிந்துரைத்த மாநில மகளிர் ஆணையத்தின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 4 வீடுகள் தீக்கிரையாகியது. தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புத்த மதத்தை பின்பற்றினாலும் தான் அனைத்து மதங்களிலும் நம்பிக்கை கொண்ட மதச்சார்பற்றவன் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் B.R. கவாய் நிகழ்ச்சி உரையாற்றினார். காரைக்காலில் சாகர் கவாச் ஒத்திகையின் போது கடலோர காவல் படையின் படகு கடலில் சிக்கி தத்தளித்தது. கடல் சீற்றத்தால் தத்தளித்த படகு பத்திரமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பான DRDO மற்றும் பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சியில் இருதரப்பு உறவை மேம்படுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்காள விரிகுடாவில் எல்லை தாண்டி மீன்பிடித்த வங்கதேச மீனவர்கள் 28 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு படகையும் இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் மரக்கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மரக்கட்டைகள் கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது.